ஒரு 7.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லங்க எக்ஸ்ஷோரூம் ரேட்லாம் கிடையாது, ஆன் ரோட் காஸ்டே சொல்றேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சேன். ஸோ 7.5 lakhs ஆன் ரோட் காஸ்ட்ல 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டால்டா ஆல்ட்ராஸோட பேஸ் மாடலான ஸ்மார்ட் வேரியன்ட் தாங்க நான் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இந்த வெஹிக்கல்ல இந்த 7.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நமக்கு ஒரு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு வாக் அவுண்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி டாடா மோட்டார்ஸ் அவங்களோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்ட்ரோஸ் ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக், பேருக்கு ஏற்ற மாதிரியே பேஸ் வேரியன்ட்டும் நல்லாவே ஒரு பிரீமியமான ஒரு லுக்ல இருக்க மாதிரி தாங்க டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு ஹெட்லாம்ப்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜன் டைப்ல வருது, பட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாடி கலர்ல போயிருக்கு. நீங்க வரக்கூடிய இந்த பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ல இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் நமக்கு இதே மாதிரி தாங்க கொண்டு போயிருப்பாங்க. ஸோ டிசைனிங் ஆஸ்பெக்ட் வைஸ் டாப் வேரியன்ட்டுக்கும் இந்த பேஸ் வேரியன்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃபாக் லாம்ப் இல்ல கிடையாது, வேணா நம்ம ஆக்சரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல பார்த்தா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ல வந்து நமக்கு 360 கேமராக்கான கேமராலாம் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல பிக்ஸ் பண்றீங்கன்னா கூட சேம் அந்த பொசிஷன்லாம் இருக்கும், நமக்கு ஈஸியாவே நம்ம ஃபிட் பண்ண முடியும் இந்த இடத்துல. மற்றபடி சைட் லுக்ல பாத்தீங்கன்னா இதோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2501 mm இதோட வீல் பேஸ். ஓவரால் லென்த்னு பாத்தீங்கன்னா 3990 mm வருது. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக். ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுல கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். 165 mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க இருக்கு. பட் ஆன் ரோட் அந்த அளவுக்கு அஃபெக்ட் எதுவும் ஆகல, நல்லாவே இருக்கு. ஃபுல் லோட்ல போகும்போது உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த அளவுக்கு இறங்கலாங்க, ஒரு 3 to 5 mm டிஃபரன்ஸ் தான் இருக்கும். மறுபடியும் லுக் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஓஆர்எம்ஸ் எல்லாமே நமக்கு பேனோ பிளாக் ஃபினிஷ்ல அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இண்டிகேட்டர் வர மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்லாம் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரண்ட்ல வர டிசைன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேனோ பிளாக் ஃபினிஷ் ஓஆர்எம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் வர மாதிரி இருக்கு. அட்ஜஸ்டபிள் வந்து மேனுவலா தான் பண்ண முடியும். ஸோ நாபுமே கிடையாது, நம்ம கையால பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா வரும். பட் இந்த வேரியன்ட்ல நமக்கு மேனுவலா கொடுத்திருந்தாலும் லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்க வகையில டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த விண்டோ லைன்ஸும் நீங்க பார்க்கலாம். சோ 2 விண்டோ லைன்ஸ்மே இந்த ஒரு பேனோ பிளாக் ஃபினிஷ் அப்படியே நம்ம கேரி ஓவர் பண்ணிருக்காங்க. பீப்ல வந்து பிளாக் ட்ரீட்மெண்ட்ல போயிருக்கு. அண்ட் ஃபிளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ். சோ டோர் ஹேண்டில்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு பாடி கலர்ல அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது சைடு லுக் நமக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கு. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 inch வீல்ஸ் 185/60 ப்ரொஃபைல்ல வந்திருக்கு. இந்த வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்டர் கேப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்து ஒரு ஃபுல் வீல் கேப் வரும். பட் பேஸ் மாடல்ல சென்டர் கேப் மட்டும் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு கிடைக்குதுங்க. பட் இந்த பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு அவைலபிள். நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஒயிட், இது வந்து பிரிஸ்டைன் ஒயிட்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ப்ளூ ஒன்னு இருக்கு. ஸோ இந்த 2 வேரியன்ட் தான் இந்த பேஸ் வேரியன்டான ஸ்மார்ட் வேரியன்ட்ல நமக்கு வரக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸா இருக்கு. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர் கொடுத்துருக்காங்க. டெயிலுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே அட்ராக்டிவா கொண்டு போயிருக்காங்க. ஸோ எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கனெக்டிங்கா வர மாதிரி இருக்கு. டாப்ல வந்து நம்ம கனெக்டிங் வரும், இந்த பேஸ்ல வந்து நார்மலா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம் டாட்டாவோட லோகோ வித் அதுக்குள்ளேயே அந்த கேமராக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வருதுங்க. ஸோ அதான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்லாமே நமக்கு அந்த ப்ரொவிஷன்ஸோட இருக்கு. வேணும்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல டேரக்டா ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல ஆல்ட்ராஸோட பேஜிங் சென்டரா வந்துருது. ஸோ அந்த நியூ ஃபாண்ட் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரியர்ல கொண்டு போயிருக்காங்க. பம்பர் வந்து சேம் பாடி கலர் தான் இருக்கு. இந்த ஸ்கிப் லைட் டிசைன்ஸ் பிளாக் கலர் அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே வந்துருது நமக்கு. மற்றபடி நமக்கு ஆண்டனாஸ் எதுவும் வரல. ஏன்னா இந்த மாடல் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் கிடையாது, அதனால ஆண்டனாஸ் கொடுக்கல. ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வேணா ஷார்பின் ஆண்டனா கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடம்லாம் நீங்க பார்க்கலாம் பேனோ பிளாக் ஃபினிஷ்ல அந்த ஒரு ஸ்பாயிலர் செட்டப் மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸ் வைஸ் பிளஸ் லுக் வைஸ் ரெண்டுமே நல்லா இருக்க வகையில இந்த டிசைனிங் செட்டப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் தாங்க. ஸோ இது இந்த லோகோ கீழே நம்ம கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ற இந்த பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா பாசல்ட் எல்லாம் இல்லங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸா தெரியுதுங்க. லிட்டர் வைஸ் பார்த்தோம்னா 345 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பாசல்ட்ரிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன நம்ம ஆக்சரிஸா வாங்கி இதுல ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபுல்லாவே கவர்டா இருக்கு. ஸ்பேர் வீல் அண்டர்லயே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 14 inch வீல்ஸ் தான் வந்திருக்குங்க. ஸோ ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் டு டாப் எல்லாமே வந்து 16 inch வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் ஸ்பேர் வீல் மட்டும் நமக்கு 14 inch வீல்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்பேர் வீல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி சைட்ல பாத்தீங்கன்னா ஹூக் ஆப்ஷன் இருக்கு. 3 kg கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. லைட்டிங் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்ல. அண்ட் இன்டீரியர்ஸ் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் தாங்க. ஸோ பேஸ் மாடல்ல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துறாங்க. 2 கீழே ஒன்னு வந்து நார்மலா வருது, ஒன்னு வந்து
ரிமோட் கண்ட்ரோல் கீயா நமக்கு வருது. ஸோ டோர் நம்ம பார்க்கலாம். இந்த ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்டா சொன்னது 90 டிகிரி ஓப்பனிங் தான். ஸோ 90 டிகிரி ஓப்பனிங் கொடுத்துருக்கிறது வந்துட்டு இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ்க்கு நல்லா இருக்கும். பட் நம்ம ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல நிப்பாட்டி இருக்கோம் அப்படிங்கும் போது எல்லாமே நம்ம ஃபுல்லா திறந்தா பக்கத்துல இருக்க வண்டியை போய் இடிக்கிற மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இந்த வெஹிக்கல் நமக்கு இருக்குன்னு சொல்லுவேங்க. ஸோ அது வந்து இதை கொஞ்சம் கூட அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபுல் வைடா இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு. ஸோ இது ஹேட்ச் பேக்கு, அதனால குனிஞ்சு வர மாதிரி தான் இருக்கு. மற்றபடி ஸ்பேசியஸ் இருக்கு. ஸோ வரலாம் தாராளமா. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet இருப்பேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட் வச்சிருக்கேன். இந்த லெவல்ல லெக் ரூம்லாம் நீங்க பார்க்கலாம். கீழே பாத்தீங்கன்னா ஒரு டெட் பெடல் இருக்குங்க. ஸோ சாலிடான ஒரு டெட் பெடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் டெல்கேட்ல சொல்லிட்டேன். ஸோ அதனால இங்க ஃபியூல் ஓப்பனிங் மட்டும் நமக்கு வந்திருக்கு. போனட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் கலர் தீம் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக்ல போயிருக்குங்க. ரூஃப் வந்து அந்த பீச் காம்பினேஷன்ல போயிருக்கு. ஸோ டோர் பேடிங்ஸும் நமக்கு கம்ப்ளீட்டா பிளாக்லயே கொண்டு போயிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதுல கிடையாது. ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம வேணா ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டோர் ஓப்பனர்ஸ் பாத்தீங்கன்னா பேனோ பிளாக் ஃபினிஷ்லயே நம்ம கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்ல வந்துட்டு இந்த சென்ட்ரல் லாக் அவங்க மாத்திருந்தாங்க. பழசுல பாத்தீங்கன்னா இதையே உள்ள தள்ளுற மாதிரி இருக்கும் ஹேண்டில்ஸையே. ஸோ அது வந்துட்டு குழந்தைங்கலாம் இழுத்தாங்கன்னா டேரக்டா ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இப்ப நார்மல் மாடலுக்கு இதை அவங்க மாத்திருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ் 4 வந்துருதுங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்தே 4 பவர் விண்டோஸ் வந்துருது. ஸோ அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டில் ஹோல்டர்ஸ், அம்பர்லா ஹோல்டர் எல்லாம் வந்துருது. மற்றபடி டேஷ்போர்ட் லுக்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேரிங் எல்லாமே நியூ ஸ்டேரிங். ஸோ அந்த செட்டப் வந்துருது. அப்படியே லைட் இலுமினேட்டரா வரக்கூடிய ஸ்டேரிங். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வருதுங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். அண்ட் மற்றபடி ஸ்டேரிங் மற்றும் கண்ட்ரோல்ஸ் எதுவும் இந்த பேஸ் வேரியன்ட்ல வரல, இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. பிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல். அண்ட் இங்கேயுமே அந்த ஒரு பேனா பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்து நல்ல பிரீமியம் டச்சஸா தான் இருக்கு. ஸோ ஏசி வென்ஸுமே நீங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏசி நாபை சுத்தி குரோம் நாப்ஸ். ஹேண்ட் பிரேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த குரோம் ஃபினிஷ் இதெல்லாம் வருது நமக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் நான் பார்த்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல இது வந்து ஒரு மெட்டலிக் சில்வர் மாதிரியான ஒரு செட்டப்ல போதுங்க. பிளாக் மாதிரி இல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ல போயிருக்கு. மற்றபடி கம்ப்யூட்டர் எல்லாமே பிளாக்கா தான் இருக்கு கீழே. ஸோ இந்த ஒரு ஹாஃப் ஃபுல்லாவே பிளாக். ஸோ சீட்ல இருந்து எல்லாமே இந்த ஒரு ஹாஃப் ஃபுல்லாவே பிளாக்கா போயிருக்கு. ரூஃப் வந்து இந்த ஒரு பீச் காம்பினேஷன் நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சன்வைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் தாங்க. மிரர்ஸ், லைட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. இங்க டிக்கெட் ஹோல்டர் மட்டும் இருக்கு நமக்கு. கேபின் லேம்ப்ஸ் பாத்தீங்கன்னா எல்இடியா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா நான் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் ஆன் ஆஃப். ஸோ அந்த பேசஞ்சர் ஏர் பேக்ஸ் எல்லாம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டாட்டால வந்து இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி இருக்கு. ஹூண்டாயில வந்து இப்பதான் புது வென்யூல இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கிளவ் பாக்ஸுங்க. உள்ள வரைக்கும் நல்லா போயிட்டு வருது நமக்கு. நல்ல பெரிய கிளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் இந்த வெஹிக்கிள்ல வராது. நம்ம எடுத்து ஆஃப்டர் மார்க்கெட்டா தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டா தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்வீட்டர்ஸ்க்கான சப்போர்ட் எல்லாமே இங்க இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ங்க. ஸோ கிராஷ் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் வாங்கியிருக்கு ஆல்ட்ராஸ். ஸோ அது மட்டும் இல்லாம 6 ஏர் பேக்ஸ்ங்கிறது இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்து ஸ்டாண்டர்டா வந்துருது. ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமே இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்து இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்துருது. மற்றபடி ஸ்பீட் வார்னிங் பிளஸ் 3 சீட் பெல்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. எல்லாமே உங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அண்ட் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசிஸ் தாங்க. கூலிங் நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஆன் பண்ணி வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். கூலிங் நல்லாவே இருக்கு. ஏசிஸும் அந்த அளவுக்கு சவுண்டுங்கிறதுல கொஞ்சம் நாய்ஸி கம்மியா தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துலமே ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷன்ல இருக்குங்க. டிரான்ஸ்மிஷன் லிவர்லாம் ரொம்ப டவுன் இல்ல, நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷன்ல இருக்கு. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம ஓட்ட பழகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடமே பார்த்தாலும் ஒரு கப் ஹோல்டர் மட்டும் தான் இருக்கு. ஆம்பர்ஸ்லாம் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 volt சாக்கெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இந்த டிரைவருக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து மோட் ஸ்விட்ச். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 2 மோட் இருக்குங்க. எக்கோ அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட் இருக்கு. ஸோ இது வந்து மைலேஜ் அண்ட் பவர் பூஸ்ட் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ எக்கோ அண்ட் பவர் இருக்கு, நம்ம 2 தான் மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ கம்ப்ளீட்டா வந்து நமக்கு ஒரு எல்இடி டிஸ்பிளேவா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ரோலையும் பாத்தீங்கன்னா டோர் வந்து அந்த 90 டிகிரி ஓப்பனிங் அப்படியே தாங்க இருக்கு நமக்கு. இன்ட்ரெஸ்ட் சேம், அந்த கொஞ்சம் நம்ம தலையை குனிஞ்சுதான் வரணும் ஹேட்ச் பேக்குங்கவும். பட் சிட்டிங் போர்ஷன் நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு அப்ரேட்டரா ஒரு சிட்டிங் போர்ஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்கேன். ஒரு 6 feet டால் இருக்கும் வரைக்கும் ஃப்ரண்ட்ல உட்காந்தாங்கனாலும் பின்னாடி ஒரு 6 feet டால் பர்சன்ஸ் நல்லாவே கம்ஃபர்டபுளா உட்கார முடியுது. நீ ரூம் லெக் ரூம்லாம் நமக்கு நல்லாவே இருக்கு. அண்டர் ட்ரீ சப்போர்ட்டும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. ஃப்ளோர் வந்து மேக்ஸிமம் ஃபிளாட்டா போயிருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு ஃபிளாட்டா போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ 3 பேருமே கொஞ்சம் பெரியவங்களே 3 பேர்னாலும் இல்ல உட்கார முடியும். அந்த அளவுக்கு ஒரு லென்த்தான சீட்டா தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா
நம்ம என்ட்ரி லெவல் அண்ட் மிட் லெவல் ஹேட்ச்பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து 2 பேர் உட்காரலாம், ஒரு குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். பட் வண்டி பெருசா போக போக நமக்கு இந்த ஷோல்டர் ரூம் வந்து கொஞ்சம் பிராடா போகும். அப்படிங்கும்போது 3 பேர் வரைக்கும் தாராளமா இல்ல உட்கார முடியும் நமக்கு. மற்றபடி ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. பின்னாடி வந்து கேபின் லேம்ப் எதுவும் இல்ல, ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது மட்டும்தான். ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் 2 அட்ஜஸ்டபிளா வருது, பின்னாடி வந்து பிக்சர் தான். ஸோ என் ஹைட்டுக்கு கொஞ்சம் இடிக்குது. கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இந்த சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா ஏசி வென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, ஒரே ஒரு மொபைல் ஹோல்டர் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கு. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் தான், பியானோ பிளாக் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ், ஒரு பவர் விண்டோ ஸ்விட்சஸ் அண்ட் பாட்டில் ஹோல்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. ஸோ வண்டியோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கலோட கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்ல 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.2 லிட்டர் அந்த ரெவோட்ரான் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் மட்டும் தாங்க வருது. 3 சிலிண்டர் இன்ஜின், மேக்ஸிமமா 88 PS ஆஃப் பவர், 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமமா வந்து ஒரு 19.8 வரைக்கும் வராயோட கிளைம் பண்றாங்க. பட் நமக்கு சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 15, 16 அந்த ரேஞ்சும், ஹைவேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 18 வரைக்கும் இதோட மைலேஜ் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியுங்க. அண்ட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதோட ஆன் ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 7.5 lakhs. எக்ஸ்ஷோரூம் வந்து 6,30,390 ரூபா எக்ஸ்ஷோரூம் ரேட் வருது. ஆன் ரோட் காஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,53,000 ரூபா. இதான் கரெக்டான ஒரு வேல்யூ. ஸோ பேஸ் மாடலுக்கும் அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ்ங்கிறது ஷோரூம் சைட்ல இருந்து இருக்காது. டாப் வேரியன்ட், மிட் வேரியன்ட்லாம் நீங்க போகும்போது உங்களுக்கு நிறையவே ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. பட் பேஸ் மாடலுக்கும் உங்களுக்கு ஒரு 5 to 10,000 வரைக்கும் ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டா ஒரு 7.5 lakhs இந்த வெஹிக்கிள் வந்து உங்களால தாராளமா ஓன் பண்ண முடியுங்க. ஸோ இந்த ஒரு 7.5 lakhs பட்ஜெட்ல இந்த வெஹிக்கிள் ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல நல்ல ஒரு என்ட்ரி லெவல் கார் தாங்க சொல்லுவேன். சேஃப்டிக்கு சேஃப்டியும் ஆச்சு, லுக் வைஸ் ஆன் ரோட் நீங்க பார்க்கும்போது அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கும். இதோட ரிவல்ஸ் நம்ம பார்க்கும்போது மாருதியோட பலேனோ இருக்கு, அண்ட் ஹூண்டாயில பாத்தீங்கன்னா i20 இதெல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது லுக் வைஸ் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நமக்கு. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது நமக்கு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ் நம்ம கம்மியா பார்த்தாலும் ஹேண்ட்லிங் வைஸ் நல்லா பெட்டராகவே இருக்கும். மோஸ்ட்லி இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இந்த 160 to 170 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு இருக்கும். இதோட ரிவல்ஸ்லயே அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால ஹேண்ட்லிங் வைஸும் நமக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லுக் வைஸும் நமக்கு பேஸ் வேரியன்ட்ல ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருச்சு. ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் 4 பவர் விண்டோஸ் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நமக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த வண்டி எடுத்து ஆஃப்டர் மார்க்கெட்ல ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வரையும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ மேனுவலா வச்சு ஓட்டுறவங்க ஓட்டலாம், இல்ல ஃபீச்சர் வேணும்னு நினைக்கிறவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க 360 டிகிரி கேமரா எல்லாம் போடுறீங்க அப்படின்னாலுமே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாக் பேஸ் வேரியன்ட்ல இருந்து ஸ்டாக்கா நமக்கு வந்துருது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த 7.5 lakhs பட்ஜெட்டுக்கு நமக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா தான் இந்த ஆல்ட்ராஸோட பேஸ் மாடல்ல ஸ்மார்ட் வேரியன்ட்ங்கிறது இருக்குங்க. சோ இந்த ஸ்மார்ட் வேரியன்ட் பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.